الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله أحسن هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ربي اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கடமையாக்கிய அந்த ஜுமா தொழுகை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது காட்டிய வழியில் நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய திரு பொருத்தத்தை எதிர்நோக்கியவர்களாக இங்கு வந்து அமர்ந்திருக்கும் நம் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று துவா செய்தவனாக என்னுடைய இந்த ஜுமா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இன்னைக்கு நாம் வாழும் உலகத்துல நாம் அதிகமாக நேரம் செலவிடுவது, அதிகமாக நினைத்து கவலைப்படுவது, அதிக நேரம் முயற்சி எடுப்பது, இது எல்லாமே எதை நோக்கி இருக்குன்னா பெரும்பகுதி பொருளாதாரத்தை நோக்கிதான் இருக்கு. அது எந்த வயது உடையவராக இருந்தாலும் அவங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பாக நம்ம எதுவும் சொல்றோம் அப்படின்னா, ஒரு படிக்கக்கூடிய மாணவனு கூட நம்ம எப்படி சொல்றோம், நல்லா படிப்பா, நல்ல வேலைக்கு போகணும், நிறைய சம்பாதிக்கணும். அந்த கடைசியாக நம்ம எதில் கொண்டு போய் அங்கே நிறுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் தான் கொண்டு போய் நிறுத்துவோம். நம்ம பிள்ளைகள் வந்து நாளைக்கு வந்து பொருளாதாரத்தில் பின்தங்கிடக்கூடாது, நல்ல பெரிய லெவலில் இருக்கணும். நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம எல்லாமே பேசுகிறோம். ஒரு ஒரு திருமண அலைன்ஸ் பார்க்குறதுனா கூட ஒரு ஒரு மணமகனையோ மணமகனையோ நம்ம வந்து தேர்ந்தெடுக்கும் போது அவங்களோட மார்க்கம் எப்படி இருக்குது, அவங்களோட மார்க்க பேக்ரவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோமா, அந்த மணமகன் தொழுகையாளியா அப்படின்னு பார்க்கறத விட நாம கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்னவா இருக்கும், அவர் என்ன வேலை பார்க்குறாரு, எவ்வளோ சம்பாதிக்கிறார். பெண்ணை பார்க்கறதாக தான் என்ன செய்வோம், அவங்க பேக்ரவுண்ட், ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அந்த பெண் அழகா இருப்பாங்களா, இவ்வளோதான். அந்த எல்லாமே என்னன்னா பொருளாதாரத்தை சார்ந்துதான் நம்மளோட நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. பொருளாதாரம் சம்பாதிக்கிறது மார்க்கத்தை தடை செய்யப்பட்டிருக்கா? இல்லை, நல்லா நிறைய சம்பாதிக்கலாம். மார்க்கம் அதுக்கு வந்து ஓப்பன் பண்ணிடுச்சு. இப்போ ஜும்மாவே அல்லாஹ் சொல்லும்போது என்ன சொல்றான் ஜும்மாவில், நீங்கள் ஜும்மா முடிஞ்சவொடனே பறந்து சென்று அல்லாவோட அருளை தேடுங்க. உட்காந்துட்டு இருக்காதீங்க பள்ளியில், ஜும்மா முடிஞ்சிருச்சா பறந்து செல்லுங்கிறான். அல்லாஹ் நிறைய அருள் தந்திருக்கான், போய் தேடுங்க எடுங்க அப்படிங்கிறான். அப்போ நாம் சம்பாதிப்பதற்குலாம் அதிகமாக சம்பாதிப்பது தவறான அப்படிலாம் இல்லை. அது சும்மா ஒரு பலகீனமான ஹதீஸை சொல்லுவாங்க. நபிசாஸ்திரம் வந்து ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே மரணிக்கணும்னு துவா செய்வாங்கன்னா அது அப்படி ஒரு ஹதீஸே இல்லை. என்ன சொல்லணும்னா மாறாக நபிசாஸ்திரம் அதிகமாக கேட்ட துவால ஒரு துவா இல்லைன்னா அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. ஏன்னா அல்லாஹ் அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா, எனக்கு நேரான பாதையை கொடு, ஒத்துக்கா தக்வாவை கொடு, இறைச்சத்தை கொடு, வல் அஃபாஃப வல் கினா, எனக்கு தன்னிறைவை கொடு, சுயமரியாதையை கொடு. இது அதிகமாக நபிசாஸ்திரம் கேட்டது துவா. தன்னிறைவான பொருளாதாரத்தை நபிசாஸ்திரம் கேட்டிருக்காங்க. என்ன சொல்ல போனா ஒரு முறை பார்த்தீங்கன்னா சாத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க உடல்நலம் சரியில்லாம இருக்காங்க. அவங்கள பார்க்க நபிசாஸ்லம் போறாங்க. அவங்க வந்து தனக்கு மரணம் வந்துருமோங்கிற அந்த ஒரு பயத்துல நபிசாஸ்லம் எதிர்கொள்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்ட்ட அவங்க சொல்றாங்க, எனக்கு மரணம் வருமோன்னு நான் நினைக்கிறேன், அதனால எனக்கு ஒரு மகள் தான் இருக்கிறாங்க, நான் என்னோட சொத்தோட பெரும்பகுதியை வந்து நான் அல்லாஹ்வுடைய பாதையில கொடுக்க விரும்புறேன்னாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் வந்து வேகமா மறுக்கிறாங்க. இப்ப திருப்பி சொல்றாங்க, நான் பாதியை கொடுத்துடலான்னு இருக்கேன் அப்படின்னு. அப்பவும் நபிசாஸ்லம் வந்து மறுக்கிறாங்க. இப்போ 1/3 பகுதியை கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க. அப்போ நபிசாஸ்லம் வந்து அரைமனதாக அதை ஒத்துக்கிறாங்க. இது அதிகம், இதுவே அதிகம், பரவாயில்ல நீங்க கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல நமக்கு ஒரு மார்க்க அளவுகோல் கிடைக்குது. நாம் என்னதான் இறைச்சவாதியாக இருந்தாலும் நாம வந்து சம்பாதிச்சு வச்சிருக்க சொத்து எல்லாம் முழுக்க அல்லாவோட பாதையில கொடுத்துடலாமான்னா கொடுக்கறதுக்கு நமக்கு அனுமதி கிடையாது. உங்களுக்கு 100ல் 1/3 தான், 33.33% தான்.
நீங்க 1,00,000 ரூபா வச்சிருக்கீங்கன்னா 33,333 ரூபா, இதுதான் வந்து அல்லாவோட பாதையில கொடுக்க முடியும். மற்றது அல்லாவுடைய தூதர் அதை முடிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு அழகான வாக்கியம் சொல்றாங்க, உங்களுடைய வாரிசுகளை நீங்க மற்றவர்களை தன்னிறைவாக விட்டு செல்வது அவர்களை மற்றவர்களிடம் கையேந்துவராக விட்டு செல்வதை விட சிறந்ததுங்கிறாங்க. மற்றவங்கள்ட்ட கையேந்திரவங்க விட்டுறாதீங்க, அவங்களை தன்னிறைவா விட்டுட்டு போவாங்கிறாங்க. அப்படின்னா என்ன சொல்றது மார்க்கம்? அல்லாவுடைய தூதர் என்ன சொல்றாங்க? நிறைய சம்பாதிங்க, நிறைய பிள்ளைகளுக்கு சேர்த்து வைங்கிறாங்க. இப்ப இப்படி நாம் சேர்த்து வைக்கிற சொத்து நம்முடைய சொத்தா அப்படின்னு பார்த்தா, விசுவாசம் சொல்றாங்க, ஒரு முறை சகாபாக்கள் நோக்கி கேட்கிறாங்க, உங்களில் ஒருவருக்கு உங்களுடைய சொத்து மிகவும் விருப்பமானதாக இருக்குமா, உங்களுடைய வாரிசுகளோட சொத்து விருப்பமானதாக இருக்குமான்னு கேட்கிறாங்க. அப்ப சகாபாக்கள் சொல்றாங்க, எல்லாருக்கும் எங்களோட சொத்து தானே விருப்பமா இருக்கும், எங்களுடைய சொத்து எங்களுக்கு விருப்பமா இருக்குன்னு சொல்றாங்க. அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க எதெல்லாம் அல்லாவுடைய பாதையில் நீங்க சம்பாதிச்சு அல்லாவோட பாதையில செலவு பண்ணிட்டு போறீங்களோ அது உங்களோட சொத்து. எதையெல்லாம் நீங்க சம்பாதிச்சு இந்த உலகத்தை விட்டுட்டு போறீங்களோ அதெல்லாம் உங்க வாரிசுகளோட சொத்துங்கிறாங்க. அப்ப சொத்துங்கிறது எதை சொல்றாங்க? விசுவாசம். நாம் அல்லாவுடைய பாதை நம்ம சம்பாதிச்சு ஹலாலான முறையில சம்பாதிச்சு அத அல்லாவுடைய பாதையில செலவு பண்ற பாருங்க, அது மட்டும்தான் நம்ம சொத்துங்கிறாங்க. மற்றதெல்லாம் நம்மளோட வாரிசுகளோட சொத்துங்கிறாங்க. அது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டிரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஏன்னா நம்ம அல்லாஹ் வந்து குர்ஆன்ல அழகாக கணக்கு போட்டு சொல்லிட்டான், யார் யாருக்கு எவ்வளவு பங்கு கொடுக்கணுங்கிறது. அதை மீறி செய்வதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஸோ ஒரு கேட்டாலும் கேட்கலனாலும் அந்த முறையில் அது பிரிக்கப்பட்டோம். ஒரு பெண்ணை தனக்கு வேண்டாம் என்று சொன்னாலும் அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது சொத்து போய் சேரும். ஸோ எது நம்ம சொத்து அப்படின்னு பார்த்தா, எது அல்லாஹ்வோட பாதையில் நம்ம செலவு பண்றோமோ அது நம்ம சொத்துங்கிறாங்க. இப்ப நம்ம பார்க்கிறோம், இப்ப இவ்வளவு நம்ம கஷ்டப்பட்டு தேடி சம்பாதிக்கிற சொத்துகள் இது எல்லாமே ஒரு நாள் நம்மை விட்டு பிரியதான் போகும். நான் வந்து எனக்கு பின்னாடி உதவியா இருக்குங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வைக்கிற சொத்து எனக்கு உதவியா இருக்குமா அப்படின்னா உதவியாக இருக்கும். எங்க இருக்கும்? இந்த உலகத்துல இருக்கும். ஒரு இஸ்லாமியனுக்கு இந்த உலக வாழ்க்கை மட்டுமா? நம்ம எல்லாரும் அதுல மாற்றுக்கிறதே இருக்காது. மறுமை வாழ்க்கை ஒண்ணு இருக்கு, அது நடுவுல கபூர் வாழ்க்கை ஒன்று இருக்கு. இது எல்லாத்தையுமே கேள்வி கணக்கு இருக்கு. அதுக்குரிய பரிசுகளும் இருக்கு, தண்டனையும் இருக்கு. இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப இந்த சொத்து அப்ப என்னோட கபருக்கு வருமா அப்படின்னா வராது. நமக்கு நல்லா தெரியும், நான் சம்பாதிச்சு வச்ச சொத்துகளோ வீடுகளோ நிலபுலங்களோ தோட்டந்துறவுகளோ வாகனங்களோ எதுவுமே என் கபருக்கு வந்து நின்று எனக்கு சாட்சி சொல்ல போற போறதில்லை. எனக்கா பாருங்க, கஷ்டப்பட்டு இவ்வளவு சம்பாதிச்சு எல்லாம் வச்சாரு அல்ல, இவருக்கு வந்து இந்த கேள்வி எனக்கு லேசாக்குன்னு இதெல்லாம் நமக்கு பரிந்துரை செய்யுமா? இந்த உலகத்துல எப்படி இந்த சொத்துக்கள் எனக்கு உதவியா இருந்துச்சோ அது மாதிரி என்னோட கபருக்கு வந்து இது பரிந்துரை செய்யுமானா முடியாது. அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்ப நான் எதெல்லாம் எனக்கு பாதுகாப்புன்னு நினைச்சு ஒரு நிலையான சொத்தாக இருக்கும்னு நினைச்சு நான் சம்பாதிக்கிறனோ அது எல்லாம் இந்த உலக வாழ்க்கையோட வரும். எப்ப எனக்கு மரணம் வந்து விட்டால் அது எல்லாமே விடுபட்டு போயிடும், நான் தனித்து விடப்படுவேன். அப்ப இது நிலையான சொத்தா? இல்லை. ஏன்னா இது ஒரு பகுதிக்கு தான் வருது, இன்னொரு பகுதிக்கு இல்லை. அப்ப நிலையான சொத்து எதுன்னு நம்ம பார்க்கணும்ல. எனக்கு இந்த உலகத்திலையும் பயனா இருக்கணும், மறு உலகத்திலையும் எனக்கு பயனாக இருக்கணும். அல்லாஹ்விடத்தில் இது வந்து எனக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதா இருக்கணும். அது என்ன? அந்த சொத்து என்ன அப்படின்னா நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட ஹதீஸ் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுக்கும் இந்த உலகத்திற்குமான உறவு துண்டிக்கப்படுது 3 விஷயங்களை தவிர. ஒரு மனுஷன் இறந்துட்டாங்கன்னா முடிஞ்சு, அவரோட அக்கௌண்ட் க்ளோஸ்ட். உடனே நம்ம பேங்க்ல நம்ம அக்கௌண்ட் எல்லாத்தையும் சீல் பண்ணிடுவோம். நம்ம சொல்லலாம் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்கா அடுத்த நாள் 1 பைசா கூட எடுக்க முடியாது. நம்மளோட காசு, நம்ம சம்பாதிச்சு சேர்த்து வச்ச காசு நம்ம எடுக்க முடியாது. அப்ப நமக்கும் உலகத்துக்குமான உறவு துண்டிக்கப்படுது 3 விஷயங்களை தவிர. அது என்ன 3 விஷயங்கள்? அதுதான் இன்னைக்கு நம்ம ஜும்மா உரையில பார்க்க இருக்கோம். அதுதான் நிலையான சொத்து. முதல் விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எத்தி வைத்த பயனுள்ள கல்வி, இது வந்து உங்களுக்கு மரணத்துக்கு அப்புறமும் வருங்கிறார். இப்ப நம்ம எத்தி வைத்த பயனுள்ள கல்வினா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நம்ம என்ன பெரிய ப்ரொஃபஸரா இல்ல பெரிய ஆலிமா, நம்ம போய் மற்றவங்களை எத்தி வைக்கிற அளவுக்கு கல்வி காக்கிற அளவுக்கு நம்ம ஒரு வியாபாரியா இருப்போம், இல்ல வந்து ஒரு கஷ்டப்பட்டு நம்ம குர்ஆன் ஓதக்கூடியவங்களா இருப்போம், இல்ல பெரிய அளவுல நம்ம உலக கல்வியிலையும் பெரிய குவாலிஃபை ஆயிருக்க மாட்டோம். நம்ம வந்து எதை எத்தி வைக்க முடியும் கல்வியை அப்படின்னா, நாம் எப்படி அதை வந்து ஷைத்தான் நம்மளை வந்து தூரமாக்கி வச்சுட்டோம் அந்த ஹதீஸ்னா,
நாம் நினைக்கிறோம் எப்படின்னா, நமக்கு வந்து அரபு ஓத தெரிஞ்சிருக்க வேண்டும், குரான் சரளமாக தெரிஞ்சிருக்க வேண்டும், இல்லைன்னா உலக கல்வியில PhD வாங்கியிருக்கணும். இதெல்லாம் பண்ணாதான் நம்ம எத்தி வைக்க முடியும் கல்வியை அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டான். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, என்னிடம் இருந்து நீங்க ஒரு செய்தி கேள்விப்பட்டாலும் அதை மற்றவருக்கு எத்தி வைங்க. ஹஜ்ஜத்துல் விதாவுல சொல்றாங்க, அந்த இதுல மைதான் சல்லின்னு சொல்றாங்க, நீங்க இங்க வந்திருக்கவங்க இங்க வராதவங்களுக்கு கொண்டு போய் எத்தி வைங்க. இங்க வராதவங்க இங்க வந்திருக்கவங்களை விட சிறந்ததாக அதை எடுத்து செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. அப்ப நமக்கு வேலை, நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதை நம்ம எத்தி வைக்கிறது தான். அது குர்ஆனோ ஹதீஸோ. இது பயனுள்ள கல்வி. இது எனக்கு மரணத்துக்கு பிறகும் திரும்ப வரும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹதீஸ், நான் வந்து ஒரு ஆளுக்கு தாவா பண்றேன். ஒரு ஒரு சகோதரர் நம்ம பார்க்கிறோம், பள்ளிக்கு வர்றாரு, தொழுகிறாரு, வேகமா ஃபர்து தொழுது கிளம்பிடுறாரு. இதை நீங்க ரெகுலரா பாக்குறீங்க. அவருக்கு ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ தாவா பண்றீங்க. நீங்க ஃபர்துலாம் தொழுவுறீங்க, ஏன் சுன்னத் தொழுவ மாட்டீங்க? நான் ஒரு வீட்டில் தொழுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இல்லை நான் சுன்னத் தொழுவுறது இல்லைன்னு அவர் சொல்றாருன்னா, சுன்னத் தொழுகைக்கான இதை நன்மை எடுத்து சொல்றீங்க. யார் வந்து ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் உபரியான வழக்கங்கள் புரிகிறாரோ அவருக்கு மறுமையில சொர்க்கத்துல மாளிகை இருக்குது. இந்த உலகத்துல ஒரு மாளிகை இருக்குனாவே நம்ம எவ்வளவு அப்படி சந்தோஷமாயிடுவோம். சொர்க்கத்துல மாளிகைனா நினைச்சு கூட பார்க்க முடியாது. அது எதன் மூலமா கிடைக்குது? நம்ம பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இங்க பண்ணணுமா? இல்ல, அந்த தொழுகைக்கு முன்னாடி பின்னாடி ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் 5 நிமிடம், சுபுவுக்கு முன்னாடி 2 ரக்காத்து, லொஹருக்கு முன்னாடி 4, பின்னாடி 2, மாரிபுக்கு பின்னாடி 2, இஷாக்கு பின்னாடி 2, இது முடியலனாலும் மற்ற ரக்காத்துகள் இருக்குது. அதுல மாரிபுக்கு முன்னாடி 2 ரக்காத்து இருக்குது, இஷாக்கு முன்னாடி 2 ரக்காத்து இருக்கு. மொத்தம் ஒரு நாளைக்கு 12 ரக்காத் தொழுதுடணும். இந்த 12 ரக்காத் நம்ம தொழுவதன் மூலமாக சொர்க்கத்தில் மாளிகை நீங்க அவருக்கு தாவா பண்றீங்க. அவர் உடனே என்ன செய்யறாரு? நீங்க சொன்ன தாவா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி அவர் உள்ளத்துல போகுது. அவர் அன்றைய தினத்துல இருந்து சுன்னத்துல்வா ஆரம்பிக்கிறார். அவர் சுன்னத்துல்வது இல்லாம என்ன பண்றாரு? அவங்க குடும்ப நண்பர்கள், அவங்க குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்கள், இவங்கெல்லாம் யார் யாரெல்லாம் சுன்னத்துல்கையில கவனப்பட்டு இருக்காங்களோ அவங்களுக்குலாம் தாவா செய்யறாரு. அவங்களும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த சொன்ன நான் ஒரு காலத்தில் மரணித்து விடுகிறேன். ஆனால் என்னால் சொல்லப்பட்ட அந்த விஷயம் அப்படியே டிரான்ஸ்பர் ஆகிட்டே போகுது. அந்த மனிதர் செய்கிறார், அவர் சொல்வதன் மூலம் சில பேர் செய்யறாங்க, அவர்கள் சொல்வதன் மூலம் சில பேர் செய்யறாங்க. இப்படி யார் யாரெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறாங்களோ இது எல்லாமே நான் மரணித்து கபரோட வாழ்க்கையில இருப்பேன், பர்சக்கோட வாழ்க்கையில இருப்போம். நமக்கும் உலகத்துக்குமான உறவு துண்டிக்கப்பட்டோம். ஆனால் இந்த நன்மை டிரான்ஸ்பர் ஆகிக்கிட்டே இருக்கு. எத்தனை ரக்காத்துகள் நான் சொன்ன மனிதர் மூலமாக யார் யாருக்கெல்லாம் போய் சென்றடைந்திருக்குதோ அதுல எல்லாத்துலயும் 1% கூட மிஸ் ஆகாம, இந்த உலக கணக்குலதான் இந்த எரர் அது இதெல்லாம் சொல்லுவோம். பேங்க்ல போய் பாத்தீங்கன்னா சிஸ்டம் எரர் அப்படிமா, அந்த எரர்லாம் அல்லாஹ்வோட கணக்குல கிடையாது. எல்லாம் அப்படி அவ்வளவு ஒரு ரக்காத்தும் நமக்கு கணக்கெடுக்கப்பட்டு அழகா நமக்கு அது குறி கொடுக்கப்பட்டு இருக்கோம். நம்ம எதுவுமே செய்யாம இருப்போம். நமக்கு அவரோட வாழ்க்கையில அல்லாஹ் நாடினால் ஒரு புது பாப்பிலை தூங்குவது போட்டு தூங்க வைக்கப்பட்டிருப்போம். ஆனால் நம்மளுடைய கணக்குல வந்து இதெல்லாம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். உலக கணக்கு க்ளோஸ் ஆயிரும், ஆனா மறுமை கணக்கு லைவ்லயே இருக்கும். இதுதான் நம்ம எத்தி வைக்கிற பயனுள்ள கல்வி. ஒரு ஒரு நண்பரோட கடைக்கு போறீங்க, அவர் பெருசா ஒரு தகடை மாட்டி வச்சிருக்காரு, அவருக்கு தாவா பண்றீங்க, இதெல்லாம் இணை வைப்புங்க, இதாலையும் நீங்க வந்து பரக்கத்து வரும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அல்லாஹ்வோட இடத்துக்கு இதை வைக்கிறீங்கன்னு அர்த்தம். அல்லாஹ் கட்டும் கோவப்படுவான். அல்லாஹ்ட்ட கேளுங்க, துவா பண்ணுங்க. இது ஏன் இது வந்து இல்லைல்ல அஜர்த்து கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு, அப்பா காலத்துல பண்ணாங்க, அவர் இதான் கதை சொல்லுவார். அவர்கிட்ட வந்து நீங்க சொல்லி எத்தி வைக்கிறீங்க, இது பாருங்க உங்களோட அமலை எல்லாத்தையும் பால்படுத்திடும். நாளைக்கு வந்து நீங்க போய் அல்லாஹ்ட்ட நிற்கும் போது இந்த ஷிர்கான விஷயம் உங்க அமலை எல்லாம் பால்படுத்தி விட்டுரும் அப்படின்னு சொன்னோன்னா அவர் பயந்து உடனே அதை கலட்டுறாரு. அதை கலட்டுவது மட்டும் இல்லாம என்ன செய்யறாரு? எங்கெங்கெல்லாம் அவர் தகட்டு தொங்க போடுறத பாக்குறாரோ அவரும் போய் அவர் தாவா பண்ண ஆரம்பிச்சாரு. இதை கழட்டுங்கன்னு சொல்லி கல்றாரு. சொன்ன நபர் மரணித்து விடுகிறார். இந்த சொன்ன நபர் மூலமாக சொல்லப்பட்டவர் நிறைய இடங்களுக்கு போய் சொல்லிக்கிட்டு இருக்கார். அவரிடமிருந்து கேட்கப்பட்டவர்கள் அங்கங்க சொல்றாங்க. அப்படியே மல்டி லெவலா போய்கிட்டே இருக்குது. இந்த சொன்ன நபருக்கு இவர் கபரோட வாழ்க்கையில இருக்கார், ஆனால் வந்துகிட்டே இருக்கு. இதுதாங்க எத்தி வைக்கும் பயனுள்ள கல்வி. நம்ம ஏதோ பெருசா அதை வந்து நமக்கும் அதுக்குமாக ரொம்ப தூரம் நம்மெல்லாம் கல்வியெல்லாம் சொல்லிக்கிறதுக்குலாம் எங்க அருகதை இருக்கு, நமக்கே குரான் திட்டு பேசுவோம் அப்படின்லாம் நம்ம நினைச்சிடக்கூடாது. இது ஷைத்தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஊசலாட்டம். இன்னைக்கு என்ன நிலைமை? நீங்க வாங்க போய் ஒரு தனிநபர் தாவா பண்ணிட்டு வருவோம்னு இன்னைக்கு
கிளையில சொல்றாங்கன்னா அதை எப்படி நம்ம அணுகி வச்சிருக்கோம்? அது இந்த கிளை நிர்வாகிகள் 2 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு தான் ஏதாவது இருக்கும், அவங்களுக்கு தான் வேலைகளை அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிவாங்க. நான் அப்படியா, எனக்கு இவ்வளவு வேலை இருக்கு அவ்வளவு வேலை இருக்கு, நல்லா ஒரு 5 நிமிஷம் கூட என்னால வந்து ஃப்ரீயா இருக்க முடியல, என் சொந்த வேலையே பார்க்க முடியல அப்படின்லாம் சொல்லி அதை பெரிய அளவுல இது பண்ணிட்டு எதை விடுறான்னு பாத்தீங்கன்னா, இந்த தனிநபர் தாவாங்கிற ஒரு அழகான விஷயம். நம்ம போய் ஒரு தாவா பண்ணுவதன் மூலமாக ஒரு மனிதருக்கு அந்த அல்லாஹ் நாடி அவருக்கு வந்து ஹிதாயத் கிடைச்சிருச்சுன்னா அதன் மூலமாக அது எத்தனை லெவல்ல கிராஸ் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போதோ அவ்வளவுலையுமே நமக்கு நன்மை வந்துகிட்டே இருக்கும். இவ்வளவு பெரிய அபரிதமான நன்மை தான் நம்ம லேசா விட்டுட்டு இருக்கோம். தனிநபர் தாவாக்கெல்லாம் நம்ம வர முடியாது பாய், நம்மளாலாம் முடியாது. நம்ம ஏதாவது பொருளாதாரம் எல்லாம் சொல்லுங்க, நான் வேணா தர்றேன், அப்படி நம்ம டிபார்ட் ஆயிரும். அப்படி ஆயிரவே கூடாது சோழர்களே. நாம் எத்தி வைக்கும் கல்வி சிறியதாக இருந்தாலும் பெரிய நன்மையை பெற்றுத்தரும் நம் மரணத்துக்கு பிறகு. இன்னைக்கு நம்ம சோசியல் மீடியா காலத்துல இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம நினைச்சா ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு தாவா பண்ண முடியும். ஒரு போஸ்டிங் நீங்க போட்டீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. ஒரு அமலை நீங்க சொல்றீங்க அப்படின்னா உடனே அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நிறைய. வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் என்னென்னமோ இருக்குது. இதுலதான் உலகமே அதுலதான் போய்கிட்டு இருக்குது. அதை பயனுள்ள மாதிரி எவ்வளவு அழகா பயன்படுத்தலாம். ஒரு அமலை, ஒரு திக்ர, ஏதோ ஒரு சுண்ணத்தான அமலை நீங்க சொல்றீங்க, அதன் மூலமாக பார்க்கிறவங்க எல்லாம் அதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே உங்களுக்கு எவ்வளவு நன்மை. நம்ம எதையோ போட்டுட்டு இருக்கோம், ரீல்ஸ் போட்டு யாரையோ உட்காந்து கிண்டல் அடிச்சுக்கிட்டு கேலி பண்ணிக்கிட்டு தேவையற்ற செய்திகள் எல்லாம் அது உண்மையா பொய்யான்னு தெரியாம பரப்பிக்கிட்டு எவ்வளவு தவறான விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எவ்வளவு அழகான வாய்ப்பு. ஏன்னா நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களுக்கு இந்த சோசியல் மீடியா வாய்ப்புலாம் கிடைக்கல, நமக்கு கிடைச்சிருக்கு. இன்னும் பின்னாடி வர போற சமுதாயத்துக்கு என்னென்னலாம் கிடைக்க போதோ தெரியல. நாம் இருக்கும் காலத்துல நம்ம எவ்வளவு தூரம் பயன்படுத்தப்படும். இதை நான் கல்வி எத்தி வைக்கக்கூடிய சாதனமாக இதை நான் பயன்படுத்துவேன் நம்ம நினைச்சோம்னா அதன் மூலமாக நல்ல இது பண்றவங்க ஹிதாயத்து பெறவங்களுக்கு எவ்வளவு நமக்கு அது நன்மையாக நமக்கு மரணத்துக்கு பிறகு வரும். இப்ப இது நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நாம் எத்தி வைக்கும் பயனுள்ள கல்வி முதல் விஷயம் சொன்னேன் இல்லையா. 2வது விஷயமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவருக்காக துவா செய்யும் அவருடைய சாலிகான பிள்ளைகள். இன்னைக்கு பிள்ளைகள் வளர்ப்புங்கிறதுனா பெரிய சேலஞ்சு. ஏன்னா அது ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஏன்னா அவ்வளவு அனாச்சாரங்களும் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளை நம்ம வீட்டுல வந்து ஓரளவுக்கு இஸ்லாமிய மாகுள்ள வளர்த்தாலும் அது போகக்கூடிய பள்ளி ஸ்கூலு காலேஜ்லாம் ரொம்ப மோசமான சூழ்நிலைகள் இருந்ததாக இருக்கு. இதுல நம்ம பிள்ளைகள் வந்து ஓங்கி இருக்கணும்னா சின்ன பிள்ளைல இருந்தே அவங்களுக்கு இறைய சித்திரம் ஓட்டிகிட்டே இருக்கணும். அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான், நாங்க இல்லைனாலும் யார் இல்லைனாலும் அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கான். நீ தனியா இருக்கனா நீ தனியா இருக்கான்னு அர்த்தம் இல்லை, அல்லாஹ் உன்னோட கூட இருக்கிறான். இதை சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ புர்கா போடுறீன்னா இது ஏதோ நாங்க சொன்னதுக்காக நீ போடலாமா, அல்லாஹ் சட்டமாக சொன்னதுனால நீ போடுற நினைச்சு போடு. அப்படின்னாதான் அந்த புள்ள எங்க புர்காவை கலட்டணும்னு நினைச்சாலும் கலட்டாது. இல்லைன்னா அப்பா அம்மா இல்லை, நமக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லை, அதனால எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இது இல்லாம தான் இருக்காங்க, நம்ம மட்டும் ஏன் இது புர்கா போட்டுக்கணும்னு அது கழிக்கும். அதுதான் ஸ்டெப் டவுன். உடனே அது ஒரு ஸ்டெப் இறங்கிச்சுனா அப்படிங்கிறது நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம்ல. எவ்வளவு மனசுக்கு கவலையான விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்படுறோம். இதுல என்ன காரணம்? நாம் பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளாக வளர்க்கணும். அல்லாஹ்வோட நாட்டம் தான், அல்லாஹ் நாடினால்தான் பிள்ளைகள் சாலிகாக வரும். ஆனால் நாம் எவ்வளவு முயற்சி எடுக்கிறோங்கிறது ஒரு விஷயங்களையும் அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். அவங்க எது தவறாக மார்க்கத்துக்கு முரணாக செய்யறாங்கன்னு தெரிஞ்சுதான் அது ஆரம்பத்திலேயே அதை வந்து அவங்களுக்கு எப்படி சொன்னாலும் அவங்க கேட்பாங்களோ அந்த லாங்குவேஜ்ல சொல்லிடணும். அதை சொல்லாம இந்த வயசுனா இப்படித்தான், அந்த வயசுனா இப்படித்தான், போக போக அவங்க தெரிஞ்சிருவாங்க. அதெல்லாம் ஒரு காலத்துல வந்தா தொழுவாங்க. எப்படி யார் எத்தனை பேர் இன்னைக்கு தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ படிச்சியா, ஹோம்ஒர்க் பண்ணியா, அந்த ஸ்பெஷல் கிளாஸ் போனியா, இது போனியா அது போனியான்னு கேட்கிறமே, எத்தனை பேர் தொழுவுனியான்னு கேட்கிறோம். வீட்டுக்கு போனா பிள்ளைகளை எத்தனை பேர் நம்ம பள்ளிக்கு கூட்டிட்டு வர்றோம். நாம் ஃபஜ்ருக்கு வர்றோம், நம்ம பிள்ளைகளை ஃபஜ்ருக்கு கூப்பிட்டு வர்றோமா? நான் பெண்கள் வீட்டுல நீங்க எழுச்சி தொழுவீங்க, பிள்ளைகளை எழுப்பி தொழுவீங்களா? நைட்டு ஃபுல்லா படிச்சுட்டு இருந்துச்சு, டயர்டா இருக்கும், பரவாயில்ல எஞ்சோன்னு தொழுவட்டும். எவ்வளவு லேசா ஒரு ஃபர்ல நம்ம கழுவுது. யாரையும் நம்ம குற்றச்சாட்டு நினைக்காதீங்க. இது வந்து இந்த பிள்ளை நமக்காக துவா கேட்டுச்சுன்னா அந்த துவா நாம் மரணித்தாலும் நமக்கு நன்மையாக வந்து கொண்டே இருக்கும். ஒரு தொழுகையில் அந்த பிள்ளை துவா செய்து
ரப்பிர்ஹம் குமா கமா ரப்பயானி சாயிரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், எப்படி தாய் தகப்பனுக்கு துவா செய்யணும்னு நல்லா கற்றுக் கொடுக்கலாம். நான் சிறு வயதுல இருக்கும்போது என் தாய் தந்தை எப்படி என்னை வந்து பாராட்டி வளர்த்தாங்களோ அது போல யா அல்லாஹ் அவர்களுக்கு அருள் புரிவாயாக அப்படின்னு ஒரு குழந்தை தன் தாய் தகப்பனுக்காக எப்படி துவா செய்யணும், ஒரு மகனோ மகளோ அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இது எத்தனை பிள்ளைகள் நமக்காக துவா செய்யறாங்க. நம்ம இருக்கும் காலத்துல செய்யறாங்க, நம்ம இருக்கிற காலத்துல செஞ்சாதான் நம்ம இல்லாத காலத்துல வரும். நாம் நம்மளுடைய தாய் தந்தையை நினைச்சு நம்ம துவா செய்யறோமா, நம்ம பிள்ளைகளுக்கு அதை கொண்டு போனோமா? இப்படி கொண்டு போனோம்னா அந்த பிள்ளை நாம் மரணித்து விட்டாலும் ஏதோ ஹத்தம் ஃபாத்தியான்னு உட்காந்து விதத்துல செய்யாம நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளைகளா இந்த துவா நாளைக்கு ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நாம் பிள்ளைகளை சாலிகானவர்களாக நம்ம வளர்க்கணும். அது ரொம்ப கேர் எடுக்கணும் சவர்களே. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகம், இந்த உலக கல்வி இதேதான் நம்ம மையப்படுத்திக்கிட்டே வர்றோம் ஒழிய மறுமையோட வாழ்க்கை 15 வயசுல 20 வயசுல 25 வயசுல 30 வயசுல மரணம் வராதா இல்லை? அப்படிலாம் கிடையாதுல்ல. நமக்கு முந்தி எல்லாம் பாதுகாக்கணும், நமக்கு முந்தி நம்ம பிள்ளைகளாக இருக்கலாம். அல்லாஹ் அந்த சோதனையை கொடுத்துடக்கூடாது. நான் ஒரு இது பேச்சுக்கு சொல்றேன். அப்ப அந்த பிள்ளை நாளைக்கு மறுமையை போய் சந்திக்கிறதுங்க. எந்த அளவுக்கு அவங்களை நம்ம தயார்படுத்தி வச்சிருக்கோம். நமக்காக நாம் மரணித்து விட்டால் நமக்காக அது ஜலசாஸ்திரம் ஒருத்தருமே, நாம் மரணித்த விட்டவுடன் நமக்காக என்னென்னலாம் செய்யணும்னு அந்த பிள்ளைக்கு தெரியுதுமே. அதுக்கெல்லாம் நம்ம கூட்டிட்டு போறோமா? பயான் நிகழ்ச்சிகளுக்கு கூட்டு போறோமா? தொழுகைக்கு பிள்ளைகளை கூட்டு வர்றோமா? தொழுகை அப்படி விளையாட்டுக்கிறோமா? அந்த பிள்ளைகளை சின்ன பிள்ளைல இருந்தே பழக்கிறோமா? இதெல்லாம் நம்ம செய்யும் போது அந்த பிள்ளை நமக்காக துவா செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கும். அந்த துவா நாம் மரணித்து விட்டாலும் நமக்காக நன்மையை பெற்று தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும்போது சாலிகான பிள்ளைகள், பிள்ளைகள் கேட்கும் துவான்னு சொல்ல, அந்த பிள்ளை சாலிகான பிள்ளையாக இருக்கணும். அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பின்பற்றக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். ஹலால் ஹராம் பேணி நடக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய சட்டத்தை தன்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை மற்றவர்களுக்கு எத்தி வைக்கக்கூடிய பிள்ளையாக இருக்கணும். இந்த சாலிகான பிள்ளை கேட்கக்கூடிய துவா தான் மறுமையில வந்து மரணத்துக்கு பின்னாடி நமக்கு வரும். அப்ப நாம் ஒரு உறுதிமொழி எடுக்கணும். நமக்கு தெரிந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு கடத்திட்டோமான்னு பார்க்கணும். கஷ்டம்தான் சொன்னா அவங்க அப்படியே தலை சொறிவாங்க, அன்னீசியா இது பண்ணுவாங்க. நாம் சொல்லணும், இது ரொம்ப முக்கியம்பா, நீ தான்ப்பா எனக்கு துவா செய்யணும், நீ எனக்கு எவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருக்காரு, எனக்கு பிள்ளை நீ எவ்வளவு பெரிய ஆளாக போற, அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. நீ சாலிகானவனாக இருக்கணும், ஹலாலான முறையில சம்பாதிக்கணும். நிறைய சம்பாதிங்க, ஆனா ஹலாலா சம்பாதிங்க. இது எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த பிள்ளை ஹலாலாக சம்பாதிச்சு தர்மம் பண்ணாதான் அந்த பிள்ளை கேட்கக்கூடிய துவா நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அது ஹராமான வழியில் சம்பாதிச்சு அது தர்மம் செஞ்சாலும் அந்த பிள்ளைக்கே அது போய் சேராது. நமக்கு எங்க அந்த பிள்ளையோட துவா கிடைக்க போகுது. அப்ப நாம் பிள்ளைகளை சாலிகானவர்களாக வளர்க்கக்கூடியவர்களாக இருக்கும்போது நாம் மரணித்து விட்டாலும் நமக்கும் இந்த உலகத்துக்குமான உறவு இருந்துகிட்டே இருக்கும். அந்த பிள்ளை ஒரு வக்தலையும் கேட்கக்கூடிய துவா நம்மளோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிக்கிட்டே இருக்கும். மூன்றாவது விஷயம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அவன் செய்த நிலையான தர்மம். நாம நம்ம முன்னாடியே சொன்னோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்க, உங்க சொத்து விருப்பமா உங்களுடைய பிள்ளைகளோட சொத்து விருப்பமான்னு கேட்டா எல்லாரும் நம்மளுடைய சொத்துகள் தான் விருப்பம்னு சொல்லுவோம். அது எந்த சொத்துனா, யார் ஒருவர் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்றாரோ அந்த அல்லாஹ்வுடைய பாதையில செலவு பண்றதா அவரோட சொத்து. அப்ப மறுமையில நாம் அல்லாஹ்வின் பாதையில எதெல்லாம் செலவு பண்ணியிருக்கோமோ அது சதக்கத்தின் ஜாரியாவாக வரணும்னா அந்த செய்யக்கூடிய அந்த தர்மம் நிலையானதாக இருக்கணும். இப்ப நம்ம இன்வெஸ்ட் பண்றோம், இப்ப இந்த உலகத்துல இன்வெஸ்ட் பண்றோம், இங்க பண்ணலாமா இல்ல அங்க பண்ணுவோமா இல்ல கும்பகோணத்துல பண்ணுவோமா மாயவரத்துல பண்ணுவோமா, நம்ம எதுல பெஸ்டா இருக்கும், ரிட்டர்ன் எப்படி இருக்கும், இதை போட்டா இன்னும் கூடுதலாக நம்ம நன்மை கிடைக்கும் அப்படின்னு எப்படி யோசிச்சு நம்ம இந்த உலகத்துல நம்மளுடைய இதுல செய்யறோமோ, இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்யறோமோ அதை விட பல மடங்கு யோசிக்கணும். நம்ம மறுமைக்காக நம்ம இன்வெஸ்ட் பண்ண வரணும். நான் ₹1 தர்மம் கொடுத்தாலும் அது எனக்கு மரணத்துக்கு அப்புறமும் வரணும் அப்படின்னு யோசிக்கணும். நீங்க ஒரு இடத்துல தண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க, அதன் காரணமாக அந்த மக்கள் பயன்படுறாங்க. உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு கிணறு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறீங்க, அந்த கிணறுல மக்கள் பயன்படுறாங்க, அந்த போர் மூலமாக அந்த பகுதி மக்கள் எல்லாமே குடிநீர் எடுத்துக்கிறாங்க. இது காலங்காலமா போய்கிட்டே இருக்கு. நாம் மரணித்து விடுவோம். அந்த எவ்வளவு நாட்கள் அந்த கிணறு இருந்து அது எத்தனை மக்கள் பயன்பெறுகிறார்களோ அத்தனைக்கும் நம்ம நன்மை நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கிட்டே இருக்கு. நாம் மரணித்திருந்தாலும் இப்ப நம்ம ஒரு பள்ளிவாசலோட நடக்குது, இடம் வாங்குறாங்க இல்ல கட்டுறாங்க, இதுக்கு நீங்க அல்லாஹ்வோட பொறுத்து நடி கொடுக்குறீங்க, அந்த பள்ளிவாசல் கட்டப்படுது, மக்கள் வருகிறார்கள், தொழுகிறார்கள், பயன் நிகழ்ச்சி நடக்குது, நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது. அதுக்கப்புறம் அந்த பள்ளிவாசல்
பெருசா புனரமைக்கப்படுது, 2 மாடி 3 மாடின்னு போகுது, மக்கள் பெரும் கூட்டமாக வர்றாங்க. அவ்வளவுலையும் நம்ம யாருக்கு கொடுப்பேன், அந்த அந்த கொடுக்கும்போது 10 பேர் தான் சொல்லிருப்பாங்க. ஆனால் நம்ம எவ்வளவு காலம் உலகம் அழியும் வரை அந்த பள்ளிவாசல்ல இருந்து அந்த பள்ளிவாசல் எத்தனை மக்கள் தொழுகிறாங்களோ அவ்வளவுக்குமான நன்மை நமக்கு வந்துகிட்டே இருக்கும். நம்மளோட பொருளாதாரமே செலவு பண்ண வாய்ப்பு இல்லை. ஒரு மரத்தை நட்டு வைக்கிறீங்க, அந்த மரம் நல்ல பெருசா விருட்சமாயிருது, மக்கள் வந்து அதில் நிழல் அனுபவிக்கிறாங்க, பறவைகள் வருது, அதுல இருக்க கனிகளை சாப்பிடுது, ஒண்ணுமே இல்லை, ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணுது அந்த மரம். அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு ஆக்சிஜன் இல்லைன்னா மனித வர்க்கமே இல்லை. இந்த ஆக்சிஜன், நல்ல ஆக்சிஜன் எங்கிருந்து கிடைக்குது? மரத்துல இருந்து கிடைக்குது. அந்த ஆக்சிஜன் பண்ணி எத்தனை பேர் அந்த ஆக்சிஜனை சுவாசிக்கிறாங்களோ அவ்வளவுலே நமக்கு நன்மை உண்டு. அப்ப இந்த மாதிரி நாம் ஒரு தர்மத்தை செய்கிறோம் என்றால் அப்படி அதை வந்து அகலமாக யோசிக்கணும். சும்மா ஏதோ நம்ம சம்பாதிச்ச காசு அப்படி போட்டுருவேன், நாங்கள் ஒரு 50 ரூபா 100 ரூபா, யார் கேட்டாலும் ஒரு 50 ரூபா கொடுத்துருவேன், யார் கேட்டாலும் ஒரு 100 ரூபா கொடுத்துருவேன், அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம வச்சுட்டோம்னா நாம் எதை இழக்கிறோம்னா அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான லாபம் இருக்கு பாருங்க, அதை இழக்கிறோம். அப்படி ஆயிடக்கூடாது. இப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, இந்த பகுதி மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. சில அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகாமையில உள்ள திருவாலப்புத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர்ல பள்ளி கட்டுறாங்க, இடம் வாங்கியிருக்கிறாங்க. இடம் வாங்கினது, இடம் ஃபுல்லா வாங்கல, அட்வான்ஸ் கொடுத்து இடம் வந்து இன்னும் ரிஜிஸ்டர் பண்ணல. அதை விரைவில் முடிக்க வேண்டிய ஒரு நிர்பந்த சூழ்நிலை அவங்க இருக்காங்க. அதனால உங்களோட நிதி ஆதாரத்தை தேடி அடுத்த வாரம் வர்றாங்க, ஜும்மா வசூலுக்கு வர்றாங்க. இத ஏதோ நம்ம ஒரு அணுகிற மாதிரி அணுகிடக்கூடாது. இது எனக்கு மரணத்துக்கு பிறகும் வரக்கூடிய நன்மை. இந்த பள்ளிவாசல் பெரிதாக கட்டப்பட்டு அது பிற்காலத்தில் பல மடங்காக உயர்ந்து பல மக்கள்கள் வந்து அது பயன்படுறாங்கன்னா அவ்வளவுலே எனக்கு நன்மை வேணும். அப்படிங்கிற அடிப்படையில நம்ம என்ன செய்யணும், நம்ம சக்திக்கு உட்பட்டு எவ்வளவு நம்ம கூடுதலா கொடுக்க முடியுமோ அது ஏதோ நம்ம பக்கெட்டை நீட்டுறாங்க, ஒரு 50 போடுவோம், 20 போடுவோம், 100 போடுவோம், இப்படி யோசிச்சாதீங்க. இந்த மாதிரி நன்மைகளுக்கு நம்ம முந்தல். நான் திருப்பியுமே அல்லாவுடைய தூதர் சொன்ன இதே சொல்றேன், எதை நாம் அல்லாவுடைய பாதையில செலவு பண்ணிட்டு போறோமோ அது மட்டும்தான் நம்ம சொத்து. அதுதான் நாம் மரணிச்சாலும் நமக்கு வரும். அது சதக்கத்தும் ஜாரியாவாக வரணும்னா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம போறோம். அப்ப இதை வந்து நீங்க வந்து கவனமாக எடுத்து அடுத்த வாரம் வர முடியாதவங்க, இந்த அடுத்த வாரம் நான் வெளியூர்ல இருப்பேன், இல்ல அடுத்த வாரம் மறந்துடுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வாரமே இங்க இருக்க நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு என்னோட பேர்ல இதை எழுதிக்கிங்க, நான் வந்து தந்துடுறேன், இல்ல ஜிபே பண்றேன் அப்படின்னு. ஏன்னா ஒரு விஷயம் எப்படின்னா சோர்ல ஷைத்தான் வந்து மிகப்பெரிய பலசாலி. நம்மளை மறக்கடிக்கிறது, மறதி அவன் நம்ம கொடுத்துருக்க வச்சிருக்க ஒரு பெரிய டூல். நல்ல விஷயங்கள் எல்லாம் ஈஸியா மறக்கடிச்சிருவான். தப்பான விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஞாபகம் இருக்கும். நீங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட ஒரு பாட்டை இன்னைக்கு சொல்ல ஒரு வரி கேளுங்களேன், 2வது வரி நீங்க சினிமா பார்த்தே பல வருடங்கள் இருக்கும், பாட்டு கேட்டே பல வருடங்கள் இருக்கும். ஆனால் அந்த ஒரு வரி 2வது வரி நம்மளை அறியாமல் நம்மளுடைய வாய் முழுமுழுக்கும். இதுதானே அந்த 2வது வரி. அப்படின்னு எப்படி அவ்வளவு ஞாபகம் வருது? நம்மளால வந்து போன வாரம் மனப்பாடம் பண்ண ஒரு குர்ஆன் வசனத்தை திருப்பி எடுத்தா திரும்பி ஒண்ணு செக் பண்ணிக்க வேண்டியதா இருக்கு, சரியா சொல்றோமான்னு. ஆனால் 20 வருடம் அந்த பாட்டுக்கும் நமக்கும் தொடரவே இல்லை. ஆனா அது எப்படி அவ்வளவு கரெக்டா போய் நம்மளோட சப்கான்சியஸ் மைண்ட்ல உட்கார்ந்துருக்கு, நம்மளோட ஆள் மனதில் உட்கார்ந்து. இதுதான் ஷைத்தானோட வேலை. அப்ப நாம் இந்த வாரம் பயானை கேட்கிறோம், ஒருவேளை ரைட் இந்த பயான் நம்ம கேட்டு முடிச்சுட்டு நம்ம செய்வோம், இந்த பள்ளிக்கு நினைக்கிறோம். அடுத்த வாரத்துக்குள்ள நம்மளை எவ்வளவு சைட்டா மனமாற்றம் பண்ணுவான்னு நினைக்கிறீங்க? இப்பவே நம்ம இருக்கட்டுமே, இப்போ ஒரு விஷயத்த சொல்றோம், உடனே நமக்கு ஒரு இந்த தொகை நம்ம கொடுத்துருவோம். அடுத்து தொழுகை நடக்கும், தொழுகை நடக்கும்போது அப்படியே உள்ள சைட்டா சொல்லுவோம், இவ்வளவுலாம் கொடுக்காத, அதுக்கு தான் கொடுத்தியே, இதுக்கு கொடுத்தியே, அப்ப அதை பாதியாக்கும். அடுத்து தொழுகை முடியும், சரி இதுக்கு கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அடுத்து பக்கெட் நம்ம கிட்ட வரும். அதுல பாத்தீங்கன்னா நம்ம முத எவ்வளவு யோசிச்சோமோ அதுல 4ல் ஒரு பங்கு கூட இருக்கு. இந்த அளவுக்கு நம்மளை வந்து ஷைத்தான் வந்து ஊசலாட்டம் பண்ணக்கூடியவனாக தான் இருக்கும். ஏதோ இந்த தர்மம் செஞ்சதுனால நம்ம ஏழையா போயிடுவோம் அப்படிங்கிற அளவுல நம்ம பயங்காட்டுவோம். இது நம்ம எல்லாருமே அனுபவிச்சிருப்போம். நம்ம சொல்ற போலயே பேசக்கூடிய நானும் அப்படிதான் நினைச்சிட்டு இருப்போம், ஆஹா இது பண்ணிருக்குங்க அப்படின்னு நினைப்போம். அது நான் ஒரு வாரம் கழிச்சு அவங்க சீப்பை தந்துட்டு போனாங்க, எடுக்கும்போது பார்த்தா அன்னைக்கு நான் ஒரு அமௌண்ட் நினைச்சு வச்சிருப்பேன். அதை பார்க்கும்போது பார்ப்போம் நிறைய தேவைகள் வேற இருக்குது, அடுத்தடுத்து வேற வந்தாங்கன்னா இதை பார்த்துட்டு நம்ம கொடுக்குறோம் தெரிஞ்சு மறுபடியும் வந்து நின்ட்டாங்கன்னா இப்படிலாம் நம்மள்ட்ட வந்து ஊசலாட்டத்தை கொடுப்போம். அப்ப நாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன இந்த 3 விஷயங்கள்ல ரொம்ப கவனம் எடுக்கணும் சகோதரர்களே. உங்களுடைய நினைவுக்காக திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன்,
நாம் எத்தி வைக்கும் பயனுள்ள கல்வி. அதிகமாக தாவாவில் இறங்குங்க. ஒண்ணும் முடியலையா, மொபைல்லையாவது சரியான ஹதீஸான்னு கேட்டுக்குங்க. குர்ஆன் வசனங்களை பரப்புங்க, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை முன்னிறுத்துங்க. அந்த எத்தி வைக்கும் பயனுள்ள கல்வி மரணத்துக்கு பிறகு நம்மளோட கூட வரும். நமக்காக துவா செய்யும் நம்முடைய சாலிகான பிள்ளைகளை சாலிகாக வளர்க்கறதுக்கு கடும் முயற்சி எடுங்க. அவனை இப்படி படிக்க வச்சிருக்கான், அதுல படிக்க வச்சிருக்கான், ஐஐடில படிக்க வச்சிருக்கான், நீட்ல பண்ணி மெடிசின் படிச்சான், இதெல்லாம் பெருமை இல்லை சார். இந்த பிள்ளை நாளைக்கு மறுமையில நம்மளை கையை பிடிச்சி சம்பளத்துல கூட்டிட்டு போகணும். அதுதான் நமக்கு முக்கியம். அப்ப நம்ம பிள்ளைகளை சாலிகான பிள்ளைகளை வளர்க்கணும்னு நம்ம உறுதி எடுத்துடணும். ஏன்னா இன்னைக்கு இருக்க உலகம் ரொம்ப 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 தாறுமாறா இருக்கு. மோசமான அனாச்சாரங்கள், ஆபாசங்கள், எதெல்லாம் ஒரு காலத்துல சொல்றதுக்கு, செய்யறதுக்கு, பாக்குறதுக்கு தயங்கினமோ அதெல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமா ஒரு விரல் நுனியில தட்ட முடிஞ்சு அந்த அளவுக்கு இருக்கு. அப்ப பிள்ளைகளை சாலிகா வளர்க்கறதுக்கான முயற்சியை நம்ம எடுக்கணும். அடுத்து இந்த மாதிரி நிலையான தர்மங்கள்ல நம்மளுடைய பொருளாதாரங்களை நம்ம செலவு பண்ணணும். இந்த மூன்றையும் நாம் செய்வதன் மூலமாக மரணத்துக்கு பிறகு நமக்கு பயனளிக்கக்கூடியதாக இது அமைய வல்ல இறைவன் உங்களுக்கும் எனக்கும், எனது குடும்பத்தாருக்கும் உங்களது குடும்பத்தாருக்கும் அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.